வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் சிலபஸ் இதில் ஒரு முக்கியமான டாப்பிக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு பேப்பரில் வரக்கூடிய ஒரு டாபிக் ரீஜனலிசம். ரீஜனலிசம் அப்படிங்கிறத தமிழில் பிராந்தியவாதம் அப்படின்னா பிரதேசவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த ரீஜனலிசம் அப்படின்ற கான்செப்ட் என்ன, இது எதனால் உருவாகுது, இதில் ஏற்படக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, ரீஜனலிசம்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் எழுதுனா நல்ல மதிப்பெண் உங்களுக்கு வரும். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை தேவையில்லாமல் மனப்பாடம் பண்ணக்கூடாது. நாலேஜை வளர்த்துக்கணும், அனலைஸ் பண்ணணும். நீங்கள் அனலைஸ் பண்ண நாலேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணணும், நீங்கள் எழுதி பார்க்கணும். இதில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கான ஸ்கில்லை நீங்கள் இப்போலேருந்தே பில்டு பண்ண ஆரம்பிங்க. சரி, இப்போது ரீஜனலிசம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ரீஜனலிசம் அந்த வார்த்தைக்குள்ளேயே ரீஜன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா. ரீஜன் அப்படிங்கிறது என்ன, பகுதி. ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இதை சார்ந்தது தான் இந்த ரீஜனலிசம். இந்த பகுதிங்கிறது ஒரு நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மாநிலம் ஸ்டேட்டாக கூட இருக்கலாம். அப்போ இதை நம்ம வந்து ஒரு ரீஜன் தான் எடுத்துக்கலாம். சரி, இந்த பகுதி, இந்த ரீஜனில் வாழக்கூடிய மக்கள், நான் சொன்னது போல் இது ஒரு பெரிய ரீஜனாக இருக்கலாம், இல்லை ஒரு தனி மாநிலமாக கூட இருக்கலாம். இந்த ரீஜனுக்குள்ளே இருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஐடென்டிட்டி இருக்கும், ஒரு பொதுவான ஒரு அடையாளம் இருக்கும். அந்த பொதுவான அடையாளம் ஜியோகிராஃபி சார்ந்ததாகவும் இருக்கலாம், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கோம் அப்படின்ற ஃபீலிங்காக இருக்கலாம், இல்லை மொழி ரீதியாக எல்லாரும் ஒன்று அப்படின்ற அடையாளமாக இருக்கலாம், இல்லை கலாச்சார ரீதியாக எல்லாரும் ஒன்று அப்படின்ற ஒரு அடையாளமாக இருக்கலாம். அப்போ இந்த ரீஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த மக்களை ஒன்றிணைக்குது. அப்போது அந்த காமன் ஐடென்டிட்டி, இந்த காமன் கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ரீஜனலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த ரீஜனலிசம் ஏன் உருவாகுது, இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன. இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு ஏரியாவில் வசிக்கிறோன்னு வைங்க, நம்ம வீடு, நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஏரியா. இப்போ நமக்குள்ளேயே ஒரு காமன் ஃபீலிங் இருக்கும் இல்லையா, நம்ம எல்லாரும் ஒன்று, இந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் ஒன்று, இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் ஒன்று அப்படின்னு வரும் ஒரு ஃபீலிங். இதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான் ஒரு ரீஜனில் இருக்க மக்களுக்கும் வரும். இது வந்து நியாயமானது. இதில் நிறைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. நம்ம ரீஜன் வேகமாக வளரணும் அப்படின்லாம் நினைக்கலாம், இது நியாயமானது. ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருக்கணும், நம்ம மாநிலம் மற்ற மாநிலங்களோட பெட்டராக இருக்கணும், எஜுகேஷனில், எம்ப்ளாய்மெண்ட்டில், டெவலப்மெண்ட்டில் அப்படின்னு நினைக்கலாம், இதெல்லாம் நியாயமானது. என்னுடைய மொழி நல்ல சிறந்த மொழி அப்படின்னு நான் நினைக்கலாம், இதெல்லாம் நியாயமானது. இதெல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரீஜனலிசம். ஆனால் ரீஜனலிசமில் ஒரு சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. இது வந்து ஆபத்தானது. சரிங்களா? சரி, இப்போ இந்த ரீஜனலிசம் உருவாகிறதுக்கான ரீசன்ஸ், மெயின் ரீசன்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன், ஒரு சில ரீஜன்ஸில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அப்போது ஜியோகிராஃபிக்காகவே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், புவியியல் ரீதியாகவே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில ஸ்டேட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டேட்டாக இருக்கும், இயற்கை வளங்கள் அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்னுடைய மாநிலம் பின்தங்கி இருக்குது, எனக்கு அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டுக்கிட்ட நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஸ்டேட்டுங்கிறது என்னது, அந்த கவர்மெண்ட், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த யூனியன் கவர்மெண்ட், அதுக்கிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களை நீங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கவனிக்கலன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் வந்துடும், அது ரீஜனலிசமாக வெளிப்படும். இது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன், பேக்வர்ட்னஸ் இருக்கும், இன்ஹரண்ட்டாக பேக்வர்ட்னஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேக்வர்ட்னஸ்ங்கிறது எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ். ஸோ அந்த காலத்துலேருந்தே ஒரு சில ரீஜன்ஸ் இந்தியாவில் பேக்வர்டாக இருக்கும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இந்தியாவில் வெஸ்டர்ன் ரீஜனும் சதர்ன் ரீஜனும் கம்பேரிட்டிவாக ஃபார்வர்டாக இருக்கும், டெவலப்டாக இருக்கும். நார்தர்ன் ரீஜன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன்லாம் கொஞ்சம் பேக்வர்டாக இருக்கும். இது காரணம் என்னென்னா ஹிஸ்டாரிக்கலாக ரீசன்ஸ் இருக்குது. மெயினாக பிரிட்டிஷ் பீரியடில் இந்த க்ளீவேஜ் வந்துச்சு. ஒரு சில ரீஜன்ஸை மட்டும் பிரிட்டிஷ் செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணாங்க, ஒரு சில பிரசிடென்சி ஏரியாஸை டெவலப் பண்ணாங்க. மும்பை பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி இதெல்லாம் டெவலப் பண்ணாங்க. மற்ற சில ரீஜன்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இன்ஹரண்ட்டாகவே பேக்வர்ட்னஸ் இந்தியாவில் இருக்குது. இந்த பேக்வர்ட்னஸ் இன்னும் சரியாகி ஈக்குவாலிட்டி வரதுக்கு இன்னும் நிறைய வருடங்கள் ஆகும். ஸோ இந்த எக்கனாமிக் பேக்வர்ட்னஸாலையும் ரீஜனலிசம் அப்படின்ற ஃபீலிங் வரலாம். இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரீஜன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்கள கவனிக்காமல் விட்டுருவாங்க அரசியல் ரீதியாக. இந்த மக்களுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் வரும், நம்மளை கவனிக்கல அரசு அப்படின்னு சொல்லி இவங்க அரசுக்கிட்ட டிமாண்ட் வைப்பாங்க. இது வந்து மூணாவது ரீசன். இது இல்லாமல் இன்னொரு ரீசன் இருக்குது, இது ரொம்ப ஆபத்தானது. அந்த ரீஜன் பேக்வர்டாக இருக்காது, நேச்சுரல் ரிசோர்ஸும் இருக்கும். ஆனால் அங்கே இருக்க ஒரு சில பேர், எல்லாரும் கிடையாது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரீஜனலிசம் உருவாகும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக உண்டாகும். ஒரு காமன் ஐடென்டிட்டி,
ஒரு காமனான ஒரு அடையாளத்தை காட்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டிமாண்ட்ஸை வைப்பாங்க. சரியா? அப்போ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரை கேப்சர் பண்ணுறதுக்கு, ஆட்சியில் உட்கார்றதுக்கு, அந்த அதிகாரத்தை வாங்குறதுக்காக இந்த மாதிரி ரீஜனலிசம் உண்டாகும். இந்த மாதிரி ரீஜனலிசம் ரொம்பவே ஆபத்தானது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு 3 ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்டிஃபைடு, ஏன்னா அது நியாயமானது. 4வது ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து அன்ஜஸ்டிஃபைடு, அதில் வந்து ஒரு நியாயம் கிடையாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ரீசன்ஸ்னால தான் அந்த ரீஜனலிசம் ஆரம்பிச்சிருக்கோம், நியாயமான ரீசன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து அந்த 4th இதுக்குள்ளே போயிடும். அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்யூனான ரீசன்ஸ்னால டிமாண்டை வைப்பாங்க, பூர்த்தி செய்யலை, பூர்த்தி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸாக கூட மாறும். ஆனால் ஜென்ரலாக நான் சொன்னது போல் ஒரு சில இடங்களில் பேக்வர்ட்னஸ் இருக்காது, ஆனால் பியூராக பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக இந்த ரீஜனலிசமை கொண்டு வருவாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா சொல்லலாம். இந்தியாவிலே சன்ஸ் ஆஃப் சாயில் பாலிசி, மண்ணின் புத்திரர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது என்னோட ஸ்டேட் எனக்கு தான், என்னோட இடம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சன்ஸ் ஆஃப் த சாயில் பாலிசி. இது வந்து நிறைய இடத்துல இந்தியாவில் உருவாயிருக்கு இதுக்கு முன்னாடி. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா சொல்லலாம். அங்கே ஒரு சில குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மும்பையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், மகாராஷ்டிரியன்ஸ்க்கு தான், மற்றவங்களாம் இங்கே வரக்கூடாது, வந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் வந்து நாங்கள் அளிக்க மாட்டோம், எங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற ஒரு சன்ஸ் ஆஃப் சாயில் பாலிசி உருவாச்சு. மகாராஷ்டிரா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். மற்ற சில இடங்கள்லையும் இந்த சன்ஸ் ஆஃப் சாயில் பாலிசியை இந்தியாவில் அப்சர்வ் பண்ணலாம். அசாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அசாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து மற்ற ஸ்டேட்லேருந்து அசாமில் நிறைய பேர் செட்டில் ஆனாங்க எக்கனாமிக் ரீசன்ஸ்னால. அதில் வந்து பங்களாதேஷ் நாட்டிலேருந்து உள்ள நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேட்குள்ளே செட்டில் ஆனாங்க. இதனால் அசாமீஸ் என்ன நினச்சாங்கன்னா எங்களுக்கு காம்படிஷன் வருது வெளியேருந்து வரவங்களால அப்படின்னு நினச்சி இங்கே ஒரு சன்ஸ் ஆஃப் த சாயில் பாலிசி அந்த காலத்தில் உருவாச்சு. நான் சொன்ன ரீசன்ஸ்னால அசாமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. எஜுகேஷன் அது இல்லாமல் மற்ற சில விஷயங்களில் அசாம் மக்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற ஒரு சட்டத்தை அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சன்ஸ் ஆஃப் சாயில் பாலிசி. ரைட்டுங்களா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட சன்ஸ் ஆஃப் சாயில் பாலிசியை இந்தியாவில் அப்சர்வ் பண்ண முடியுது. ஒரு சில மாநிலங்கள், உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திரா, இங்கெல்லாம் ப்ரைவேட் செக்டரில் ரிசர்வேஷன் அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதாவது வேலை வாய்ப்பில் கவர்மெண்ட் அல்லாது ப்ரைவேட் செக்டரில் ரிசர்வேஷன், இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து சன்ஸ் ஆஃப் த சாயில் பாலிசிக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இது நியாயமானதான். இப்போது ஒரு ரீஜன் பேக்வர்டாக இருக்குது, அந்த ஸ்டேட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு வேலை இல்லை, அங்கே இருக்க இளைஞர்கள் வேலை இல்லை, என்ன பண்ணணும்? அவங்களுக்கு திறனை அளிக்கணும், கல்வியை அளிக்கணும், ஹியூமன் கேபிட்டலை இம்ப்ரூவ் பண்ணணும், அங்கே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணணும். இதை தான் பண்ணணும். இதை பண்ணாமல் இருக்கிற ஸ்டேட்லேயே ரிசர்வேஷன் தரேன் அங்கேயே இருன்னு சொல்கிறதுல மாற்றம் இருக்குமா? இப்போ இதே மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸும் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? எந்த விதமான மாற்றமும் இருக்காது, எல்லாமே நல்லிஃபை ஆகிடும். இதில் பெருசாக மாற்றம் இருக்காது. ஆனாலும் இதில் சில அரசியல் காரணங்கள் இருக்குது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, நீங்கள் அன்பயாஸ்டாக யோசிக்கணும், அறிவுபூர்வமாக யோசிக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சன்ஸ் ஆஃப் சாயில் பாலிசி. இந்த சன்ஸ் ஆஃப் சாயில் பாலிசியை நம்ம அலோவ் பண்ணோம்னா இது ஒரு டேஞ்சரஸ் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுரும். ரீஜனலிசமுடைய ரொம்ப பேத்தலாஜிக்கல் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிசம், பிரிவினைவாதம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா செஷனிசம். ஸோ செஷனிசம்னா என்னென்னா தனி நாடு கேட்பாங்க, அதுதான் ஆபத்தானது. அந்த அளவுக்கு நாம் இந்த ரீஜனலிசமை போக விடக்கூடாது. பாஸ்ட்டில் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் இந்த செப்பரேட்டிசம்க்கு. அந்த காலத்தில் திராவிட நாடு அப்படின்ற ஒரு டிமாண்ட் வந்துச்சு. இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆக்கிடுங்கன்ற ஒரு டிமாண்ட் வந்துச்சு. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போயும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது இந்த செப்பரேட்டிசம்க்கு. போடோ லேண்டு, கோர்கா லேண்டு, இவங்கெல்லாம் வந்து செப்பரேட் கண்ட்ரீஸே கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அதே போல் இந்த நாகா குரூப்ஸ் இருப்பாங்க, அவங்க செப்பரேட்டாக ஒரு நாடு கொடுத்துருங்கன்னு அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்தியாவில் நிறைய எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனலிசம் தான். நான் சொன்னது போல் ரீஜனலிசம் வந்து ஜஸ்டிஃபைட் டிமாண்ட்ஸும் உள்ளே இருக்கும், அன்ஜஸ்டிஃபைட் டிமாண்ட்ஸும் உள்ளே இருக்கும். ஒரு சில இடங்களில் ஜஸ்டிஃபைட் டிமாண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் அன்ஜஸ்டிஃபைடாக இந்த மாதிரி செப்பரேட்டிஸ்டாக அவங்க மாறிடுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம இந்தியாவில் கவனிக்கக்கூடிய விஷயங்கள். ரீஜனலிசம்க்கு எது வந்து சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட் தான். ஸோ பேக்வர்ட்னஸ், நெக்லெக்ட், லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கின்ற பட்சத்தில் இதெல்லாம் ஜஸ்டிஃபைடு டிமாண்ட்ஸ். இங்கெல்லாம் ஸ்டேட் ஷுட் டூ த டியூட்டி. அப்போ ஒரு ரீஜன் வந்து பேக்வர்டாக இருக்குன்னா அதுக்கு அரசானது உதவ வேண்டும். ஸோ இந்தியா இஸ் எ ஃபெட்ரல் கண்ட்ரி. ஸோ ஸ்டேட்ஸ்க்கு இந்த இடத்துல யார் ஹெல்ப் பண்ணணும்? சென்டர் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஒரு ரீஜன் பேக்வர்டாக இருக்குன்னா அடிஷ்னலாக ஃபண்ட்ஸ் தரலாம், அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். ஓகேவா? அது இல்லாமல் ஹியூமன் கேபிட்டலை வளர்க்கணும். அந்த ரீஜன் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி
அந்த ஹியூமன் கேபிட்டல் மனித வளத்தை அங்கே வளர்த்து விடணும். இதெல்லாம் நமக்கு வந்து சொல்யூஷன்ஸாக இருக்குது. ஸோ இதிலலாம் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்வேர்டாக இருக்குது. நக்சலைட்ஸ்னுடைய அந்த ஆதிக்கம் இருக்குது. உதாரணத்துக்கு ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களை சொல்லலாம். இங்கே நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளங்கள் அதிகம், ஆனாலும் வளர்ச்சி இல்லை. காரணம் என்னென்னா அந்த காலத்துலேருந்து இந்த ரீஜன்ஸ் வந்து நெக்லெக்ட் ஆகிடுச்சு. அங்கே வளங்கள் இருந்தாலும் மனித வளத்தை நம்மளால் வளர்க்க முடியல. அதனால் அந்த ஸ்டேட்ஸ் பேக்வேர்டாக இருக்குது. இதிலெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் ரீஜனலிசம்கான சொல்யூஷன்ஸ். அது இல்லாமல் நான் சொன்னது போல் எங்கெல்லாம் ரீஜனலிசம் அன்ஜஸ்டாக இருக்கோ, நியாயம் இல்லாமல் அந்த பவரை கேப்சர் பண்ணுறதுக்காக ரீஜனலிசம் நம்ம அப்சர்வ் பண்ணுறோமோ, செப்பரேட் கண்ட்ரி கொடுங்க, இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் வரும்போது இதுக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து சாஃப்ட் ஸ்டேட்டாக இருக்கக்கூடாது. இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு அயன் ஹேண்டை வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும். ஜஸ்டிஃபைட் டிமாண்ட்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அன்ஜஸ்டிஃபைட் டிமாண்ட்ஸ், இப்போ வந்து செப்பரேட்டிஸ்ட் டிமாண்ட்ஸ் வருது, செப்பரேட்டாக கண்ட்ரி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த ரீஜனலிசம் இதை பற்றி ஒரு ப்ராட் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள், எக்ஸாமினேஷனில் எழுதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் வரும். நன்றி.